ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டில் விசேஷம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு 4 பேர் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுங்களேன் அப்படிம்பாங்க. சரி, என்ன பண்ணலாம்? சிம்பிளாக ஒரு ஈஸியாக இருக்கணும் அந்த ஸ்வீட்டு, அது மாதிரி சீக்கிரம் முடிகிற மாதிரியும் இருக்கணும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கணும். அப்படி நம்ம பண்ணலாம் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள், வெரி சிம்பிள் பாயாசம் சொல்லலாம். இது எப்படின்னா, இந்த சாதம் நம்ம வைப்போம், ஆல்ரெடி ரைஸ் வைப்போம். ஸோ அந்த ரைஸை முதல்ல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும், நல்லா அதை கொலைய மசித்து வச்சுக்கணும். அப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு அந்த வாட்டர் கொதித்ததுக்கப்புறம் அந்த நம்ம மசித்து வச்சு அந்த ரைஸை போட்டு அப்படியே நல்லா கிளறணும். கிளறிட்டு பக்கத்தில் கொஞ்சம் வெள்ளத்தை எடுத்து வச்சு அதையும் தட்டி அதுக்குள்ளே போட்டுட்டு இப்படியே கிளறணும். கிளறிட்டு இதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் ப்ராசஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. மில்க்கு கூட கொஞ்சம் நம்ம கொதிக்க விட்டுருவோம். கொதிக்க விட்டுட்டு இந்த வெல்லம் நல்லா கலக்கணும். அது கலந்து ஒன்றான உடனே நெய்யில் ஏலக்காய், கொஞ்சம் தேங்காய் துருவி போடணும். துருவி போட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும். அப்புறம் இந்த இது கொதித்ததுக்கப்புறம் மில்க்கையும் கொஞ்சம் விட்டு இதை மாதிரி செஞ்சிட்டோமோ, சிம்பிள் மெத்தடு, ஈஸியாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், ஆரோக்கியமான ஃபுட்டு. ஸோ இதை நல்லா சாப்பிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக வாழுங்க. செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையில் வாழணும். தேங்க்யூ. ராமா கோதண்ட ராம ராம கல்யாண ராம ராமா கோதண்ட ராம ராம கல்யாண ராம ராமா సీతాపతి రామ నీవే గతి రామ నీకు మొక్కితి రామ నీచే జిక్కితి రామ నీకెవరు జోడు రామ క్రీగంట చూడు రామ నేను నీవాడు రామ నాతో మాటాడు రామ నామమే మేలు రామ చింతనే చాలు రామ నీవు నన్నేలు రామ రాయుడే చాలు రామ నీకోక మాట రామ నాకోక మూట రామ నీ పాటే పాట రామ నీ బాటే బాట.